2026 ஆண்டிற்கென்று கர்த்தர் என் இருதயத்திலே தேவன் பேசின ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 8 வசனத்தின் 2வது பகுதி. The word and the promise which the Lord spoke in my heart for the year 2026 is from Isaiah 54, the second part of verse 8. என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இறங்குவேன். One word which the Lord gave in my heart, I will have mercy on you. இந்த 2026 ஆண்டிலே கர்த்தர் எனக்காக இரக்கமாயிருப்பார். In this year 2026, with faith we can look unto the Lord that the Lord will have mercy on me. கர்த்தர் உன்மேல் இறங்குவார். இந்த 2025 ஆண்டை நாம் கடக்கும்போது, as we cross this year 2025, இங்க இருக்கிற अनेகர் சொல்லலாம், நான் கோலும் கையுமாக கடக்கிறேன். many may say, I just cross with empty hand and a staff in my hand. ஒரு வெறும் கையோடு நான் கடக்கிறேன். I just cross with an empty hand. எனக்கு நாளை என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. I have no clue what would happen tomorrow. என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. I don't know how my future would be. எனக்கு முன்பாக நிற்கிற சவால்கள் எனக்கு தெரியாது. I don't know what are the challenges that are standing before me. என்னென்ன பிரச்சனைகளை நான் சந்திக்க போகிறேன் எனக்கு தெரியாது. I do not know what are the problems I'm going to encounter. எனக்கு முன்பாக எழும்ப போகிற போராட்டங்களை எப்படி சந்திக்க போகிறேன் எனக்கு தெரியாது. I don't know how am I going to face all the struggles before me. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். But I know one thing. என்மேல் இரக்கமாயிருக்கிற ஒரு தேவன் என்னோடு வருகிறார். The Lord who is merciful is always coming with me. என் தேவன் என்னோடு கூட வருகிறார். The Lord comes with me. அவர் என்னோடு கூட வரும்போது, when he comes with me, நான் வெறுங்கையாய் கடந்தாலும், though I cross empty handed, 2 பரிவாரங்களோடு திரும்பி வருவதற்கு தேவன் என்னை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். God is able to fill me so that I will return with 2 companies. Hallelujah. Hallelujah. தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனிதனும் வெறுமையாக போவதில்லை. Every person who have received the mercy of God will not return empty handed. ஆண்டவரே, எனக்கு மனுஷனுடைய இரக்கம் அல்ல. Lord, it is not the mercy of a man. உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. Lord, let me receive mercy in your eyes. உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும். Let me receive mercy in your eyes. உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும்.